தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் அருகே தனி தீவு போல் உள்ளது இந்த விவேகானந்தர் நகர் கடற்கரை பகுதி. இங்கு 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்து அதனை விற்பனை செய்து வாழ்க்கையை நடத்தி வருவதே. குடும்ப சூழ்நிலையால் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியுள்ள இந்த மீனவ மக்கள் கடனை அடைக்க ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ஃபைபர் படகுகளில் ஏறி கடலுக்குள் சென்று மீன்களை பிடித்து வருகின்றனர். அதிகாலை 3 மணிக்கு விழித்தெழுந்து பள்ளி செல்லும் தங்களின் பிள்ளைகளுக்கு உணவு தயார் செய்து வைத்துவிட்டு 5 மணி முதல் தங்கள் கணவருடன் சேர்ந்து கடலுக்கு செல்கின்றனர். ஒரு படகில் 2 ஆண்கள் 3 பெண்கள் என மீன்பிடிக்க செல்லக்கூடிய பெண்கள் கரையில் இருந்து ஆழமான பகுதிக்கு சென்ற பிறகு கடலில் வலையை வட்டமாக வீசி பின்னர் அந்த வலையை சுருக்கி இழுத்து மீன்களை பிடித்து வருகின்றனர். நெத்திலி, கோலா, பன்னா, ஊளி, கிளி, கெளுத்தி, ரால்பாறை உள்ளிட்ட மீன்களும் நண்டு வகைகளையும் பிடித்து கரைக்கு கொண்டு வந்து மொத்தமாக வியாபாரியிடம் விற்று தொழில் செய்து வருகின்றனர் இந்த மீனவ பெண்கள். குடும்ப செலவுக்காக வார வட்டி, ஸ்பீடு வட்டி என அதிக வட்டிக்கு பணம் வாங்கி மிகவும் அவதிப்பட்டு வருவதாக கூறும் மீனவ பெண்கள் தங்களுக்கு அரசு மகளிர் சுய உதவிக்குழு மூலம் கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்கினால் வாழ்வாதாரம் மேம்படும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க வீட்டுக்காரவங்களோட நாங்களும் கடலுக்கு செல்றோம். 4 மணி 5 மணிக்கே நாங்களும் அவங்க கூட சோறு கதில வச்சுட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் கிளப்பி விட்டு நாங்க போறோம். அவங்க உழைச்சு தர்ற உழைப்பு எங்களுக்கு பத்தல. மாச வட்டி கடனுக்கு அதிகமா வாங்கிட்டு எங்களால மேல முடியல. அதனாலதான் நாங்க போறோம். அரசு எங்களுக்கு ஏதாவது உதவு, மகளிர் கடன் எங்களுக்கு கொடுத்து உதவுங்க. படகு வைக்கிறதுக்கும் ஏதாவது உதவி செய்யுங்க. அரசு மானிய விலையில் ஃபைபர் படகு வழங்கினால் கந்து வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது எனவும் மீனவ மக்கள் தெரிவித்துள்ளனர். வேந்தர் டிவி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் செய்தியாளர் இசக்கிராஜா. இவர்கள் தனிநபரிடமிருந்து அதிக வெற்றிக்கு பெற்ற தொகையை செலுத்த முடியாத சூழ்நிலையும் உள்ளதாக கூறுகின்றனர். இவர்களுக்கு அரசு மகளிர் கடன் உதவி மற்றும் படகு வைக்க மானியம் வழங்க வேண்டும். இவர்களது வாழ்வாதாரம் உயரும் என இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக் மற்றும் செய்தியாளர் இசக்கிராஜ்.